ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தேரிக்காடுன்னு சொல்லக்கூடிய கருக்குவேல் ஐயனார் கோயிலுக்கு போகக்கூடிய வழி தான் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியெல்லாம் அப்படியே சிவப்பு கலரில் இருக்கும். மண்ணெல்லாம் நம்ம கடற்கரையில் மண் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வெள்ளை கலரில் இருக்கும்னு வைங்களா, மணல் கலரில் இருக்கும். இது வந்து செம்மண் கலரில் ஃபுல்லுமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக வியப்பாக இருக்கும் பார்த்துருங்க. மண்ணுலேயும் இது ஒரு வகையான மண் பார்த்துருங்க. இந்த கருக்குவேல் ஐயனார் கோயிலில் வந்து கல்லர் வெட்டுன்னு கோயில் கூட ஒரு 10 நாள் 5 நாளாக ஏதோ நடக்கும் பார்த்துருங்க. அதுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல நல்ல திருவிழாலாம் நல்லா சூப்பர். இப்போ வந்து இந்த கோயிலில் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. கோயில் கட்டுறதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருந்து இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாருக்கும் குலதெய்வமும் இந்த கோயிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சொல்லமாடை, பலவீசம், பிள்ளை, அந்த பிரம்மசக்தி அம்மன், அப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் இங்கே தனித்தனி இது இருக்குது. கோயில் இங்கே வந்து இருக்குது. இங்கே வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரொரு குடும்பமாக வந்து கிடா வெட்டி சாமிக்கு படைச்சி வெளியில் வச்சு ஒரு பொங்கல் மாதிரி வச்சு சமைச்சி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். இது என்னோடய ஹஸ்பண்டோட குலதெய்வ கோயில். நாங்கள் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இயற்கை அழகு பாருங்கள்.